பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா. என்னடா 4 பக்கத்து ஸ்டேட் பற்றி பேசுகிறோன்னு நினைக்கிறியா? எஸ், இதுக்குள்ளே வந்து ஒரு T20 வேர்ல்ட் கப்பும் இதுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஹாய், திஸ் இஸ் பார்த்திபன். வெல்கம் டு மைண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட். ஆமாங்க, இப்போது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னாலே வந்து ஒரு ஆர்ட்ஸ் ரைவல்ரி மேட்ச். அந்த மேட்ச்க்கு வந்து எவ்வளோ காசு வந்து ஃப்ளோ ஆகும், எவ்வளோ மணி ஃப்ளோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த மேட்ச் T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அதனாலேயே வந்து பிசிசிஐயோ ஐசிசியோ டோர்னமெண்ட்ஸ் நடத்துனாங்க அப்படின்னா இட் வில் பி லைக் 2 பேருமே ஒரே குரூப்பில் தான் இருக்கணும், குரூப் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வைப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த 2 பேருக்குள்ளே மேட்ச் நடக்கும்போது ப்ராட்காஸ்டிங் டிஆர்பியும் ஏறும், ஸ்டேடியமில் அந்த மேட்ச் பார்க்கும்போது ஏறும். அண்ட் அந்த ரெவென்யூ, அந்த மேட்சோட ரெவென்யூ வந்து எல்லா மேட்சோட ரெவென்யூ விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்க்கு வந்து 2200 crores மணி ஃப்ளோ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பாகிஸ்தான் நாங்கள் இந்தியா கூட விளையாட மாட்டோம், இன்கேஸ் விளையாடணும் அப்படின்னா எங்களுக்கு டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டிமாண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, ரீசெண்டாக பங்களாதேஷில் நடந்த இஷ்யூஸ்னால பங்களாதேஷ் வந்து நாங்கள் இந்தியாவுக்கு வந்து நாங்கள் விளையாட மாட்டோம் T20 வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் பங்களாதேஷ்க்கு அந்த பெனால்ட்டி கொடுக்கக்கூடாது, ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெனால்ட்டியாக அவங்ககிட்ட காசு வாங்கக்கூடாது. என்ன ஷேரோ அவங்களுக்கு அந்த காசு போய் சேரணும். அந்த ரெவென்யூவில், இந்த T20 வேர்ல்ட் கப்பில் அந்த ரெவென்யூவில் அந்த பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டுக்கு என்ன காசு சேரணுமோ அந்த காசு போய் அவங்களுக்கு சேர்ந்தாகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு குளோபல் ஈவெண்ட் லைக் வேர்ல்ட் கப், சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து பங்களாதேஷில் நடத்தணும், பங்களாதேஷ் வந்து அதை ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி ஐசிசி வந்து பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிமாண்ட் அவங்க கேட்டிருந்தாங்க. தேர்ட் டிமாண்ட் வந்து இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் ஒரு பைலேட்ரல் சீரிஸ் வைக்கணும். ஏன்னா ஆல்ரெடி 2025 ஸ்கெடியூல் ஆனது, ஏதோ ஒரு பிரச்சனைனால 2026க்கு போஸ்ட்போன் ஆச்சு. பட் இன்னும் அதுக்கு டேட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணலை. அந்த பைலேட்ரல் சீரிஸ் வேணும். அண்ட் கடைசி 2 என்னென்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் பைலேட்ரல் சீரிஸ். இந்தியா வந்து பாகிஸ்தான் டூர் பண்ணி வரணும், பாகிஸ்தான் வந்து நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து விளையாடணும் பைலேட்ரல் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 5வது வந்து இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் 3 பேருக்கும் ஒரு ட்ரை சீரிஸ். நம்ம பார்த்துருப்போம் பைலேட்ரல் சீரிஸ் மாதிரி இதுக்கு முன்னே ட்ரை சீரிஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இல்லை, இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இந்த மாதிரி ட்ரை சீரிஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம் சின்ன வயசில். பட் அந்த ட்ரை சீரிஸை நம்ம இப்போ நிறைய மிஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ட்ரை சீரிஸ் 5வது பாயிண்ட் வேணும் அப்படின்னு இந்த மாதிரி 5வது டிமாண்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு வந்து ஐசிசி பைலேட்ரல் சீரிஸ்க்கும் ட்ரை சீரிஸ்க்கும் நாங்கள் வந்து எங்கள் லிமிட்டில் இல்லை, எங்கள் ஜூரிஸ்டிக்ஷன்ஸில் இது இல்லை, எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொன்று வந்து அவங்க காம்பன்சேஷன் லைக் பங்களாதேஷ்க்கு நாங்கள் இந்த மாதிரி பெனால்ட்டியும் நாங்கள் போட மாட்டோம், நாங்கள் எங்கள் காம்பன்சேஷன் நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. அண்ட் செகண்ட் டிமாண்டாக பார்த்தோம்னா அந்த குளோபல் ஈவெண்ட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு பங்களாதேஷ்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஐசிசி அதுக்கான எந்த ஒரு ஆன்சரும் அவங்க தரல. அவங்க கொடுத்த டிக்ளரேஷன் நோட்டில் எந்த ஒரு ஆன்சரும் அவங்க தரல. ஸோ அதனால் இதுக்கு கடைசி 3த்துக்கு மட்டும் எங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் நாங்கள் ஓகே அக்செப்ட் பண்ணுறோம், நாங்கள் வந்து எந்த பெனால்ட்டியும் கொடுக்க மாட்டோம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷனை வந்து அவங்க ஷேரை வந்து நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு வந்து இந்த 2 மேட்ச் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானுக்கு வந்து February 15th கொலம்போவில் மேட்ச் நடக்கணும். இந்த கொலம்போவில் மேட்ச் நடக்கிறதுனால ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டுக்கு வந்து பெரிய ரெவென்யூ கெயின்ன்றது நடக்கும். ஸோ அதுக்கு அவங்க அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ செக்யூரிட்டி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ செக்யூரிட்டிக்காக வந்து அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் நடந்தால் தான் அவங்களுக்கு அந்த கெயின் அப்படின்னும் போது அதுக்காக வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மெயில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து மேட்ச் கேன்சல் பண்ணுறேன், நீங்கள் விளையாடல அப்படின்னா எங்கள் போர்டுக்கு இவ்வளோ லாஸ் ஆகும், ஸோ நீங்கள் மேட்ச் விளையாட அக்ரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கான செக்யூரிட்டியும் அதுக்கான எல்லாமே இன்டிகிரல் பார்ட்ஸ் ஆஃப் தட் மேட்ச் என்ன பண்ணணுமோ நாங்கள் வந்து பக்காவாக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு ஓகே ஒரு மெயில் போட்டாங்க. இதை தொடர்ந்து இதுக்கப்புறம் என்ன பேச்சுவார்த்தை பண்ணாலும் முடியாது அப்படின்ற உடனே பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு சரி நாங்கள் இந்தியா கூட மேட்ச் விளையாட ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இட்ஸ் அஃபிஷியலி இட்ஸ் ஹேப்பனிங். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் T20 வேர்ல்ட் கப் ஆன் Feb 15 இது கொலம்போவில் நடக்கும். எஸ், இதுதான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். எஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் டிஸ்கஷன், கிரிக்கெட் அனாலிசிஸ் அண்ட் கிரிக்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்க மைண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye bye.